ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமோகமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் சனி பகவான் தான் ஒரு 2.5 வருஷம் ஒரு பெரிய ரவுண்டு வரக்கூடிய கிரகம். இந்த வருஷம் சனி பயிற்சி நடக்க போகுது. இந்த எல்லா ராசிகள்லையும் அதை சொல்கிறேன். 3, 6, 11ஆம் இடங்களில் சனி பகவான் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. துளாராசிக்காரர்களுக்கெல்லாம் இப்போ 6ஆம் இடத்துல வரப்போகிறார். 2025 மட்டும் இல்லை, 25, 26, 27 இந்த 3 வருஷமே நல்லாயிருக்கும். கொடுத்து வைத்தவர்கள் துலாம் ராசின்னு எதையுமே சொல்லாமல் ஒரே வாரத்தில் முடிச்சிடலாம் ராசி உடனே, அந்தளவுக்கு துளாராசிக்காரர்கள் நல்லா இருப்பாங்க. வருடத்தின் முதல் மாதங்களில் ஒரு 3-4 மாதத்திலே பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அப்படியே 9ஆம் இடத்திற்கு வரப்போகின்ற அமைப்பு. ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் மாதத்தோடைய கடைசி வாரம், ஏப்ரல் 1ஆம் தேதியிலேயே சனிப்பயிற்சி நடந்துருது. மார்ச் 29, 30 சனிப்பயிற்சி நடக்க போகுது. அது 6ஆம் இடத்திற்கு அப்படியே போகிறார். இப்போதே கூட 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அப்படியே கீழே இறங்கி 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இவர் வர்றார். யார்? கேது வர்றார். ராகு கேதுக்கள் 11ஆம் இடத்துல வர்றது மிகப்பெரிய யோகம். சனி 6ஆம் இடத்துலேருந்து அதை விட யோகமோ யோகம். குரு 9ஆம் இடத்திற்கு போக போது யோகமோ 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 யோகம். இதை விட வேறு என்னங்க வேணும் துளாராசிக்காரர்களுக்கு? சரி, துளாராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவேன். சிறுவர்களாக இருக்கட்டும், ஒரு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், ஒரு +2 படிக்கிறாரு, 10th படிக்கிறாரு, இந்த மாணவர்கள் எல்லாமே நம்ம நினச்சதை விட அவர் எதிர்பார்க்கிறத விட ஒரு 10 மார்க் நல்லா எடுக்கக்கூடிய அமைப்புகள், கல்வி கேள்வி அமைப்புகளில் நல்ல ஆசான்களுடைய வழிகாட்டுதல் இருக்கக்கூடிய அமைப்பு, கல்லூரி படிப்பு இனிமையாக இருக்கக்கூடிய தன்மை, பள்ளி படிப்பு அதை விட நன்றாக இருக்கக்கூடிய தன்மை என மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல, அதுவும் 10th மார்க்கில் இருக்கக்கூடியவர்களுக்கு 10th +1 +2 எல்லாமே துளாராசிக்காரங்க ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. ஆகவே பெற்றவர்கள் பிள்ளைகளை பற்றி பெருமைப்பட்டு கொள்ளக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது துளாராசிக்காரர்களுக்கு இருக்குது. ஐயா, இவங்களுக்கு சரி, ஒரு 20-30 வயதுக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்க்கை சுபிட்சமாக போகும். ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே காதலில் இருக்கக்கூடியவர்களுக்கு காதல் பெற்றோர்களுடைய சம்மதத்தோடு நிறைவேற்றக்கூடிய அமைப்புகள் இப்போது 9ஆம் இடத்திற்கு குரு வந்தவொன்னு நடக்கும். குரு வலிமையான அமைப்பில் இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த 2, 7, 9, 11ஆம் பாவகங்கள் எப்பொழுது பாதிக்கப்படாமல் அல்லது சுபத்துவமாக இருக்கின்றவோ அப்போதெல்லாம் அந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும். ஆக இன்னும் ஒன்றையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். 12 ராசிக்காரர்கள்லேயே ஒரு 2-3 ராசிக்காரங்க அமோகமாக இருப்பீங்க இல்லையா? அந்த அமோகமாக இருக்க போகின்ற ராசிகளில் இப்போது இருக்கின்ற துளாராசிக்காரர்களும் ஒன்று. ஐயா, கடந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டேன், கவலையே படாதீங்க. அந்த கஷ்டங்களெல்லாம் விலகி 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. மார்ச் மாதத்திற்கு பிறகு 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் எதையும் செய்வதற்கு நன்றாக இருப்பார். எதையும் செய்வதற்குன்றதை திரும்பி கூட நான் அழுத்தி சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் உங்களுடைய ராஜயோகாதிபதி கிரகம் சனி பகவான். அப்போ அந்த ராஜயோகாதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, வியாபாரம் பண்ணுறீங்களோ, தொழில் பண்ணுறீங்களோ, வேலை செய்கிறீங்களோ, ஏதேனும் ஒரு சிறு குறு தொழில் வச்சுருக்கிறீங்களா, அட்லீஸ்ட் ஐயா நான் ஒரு சுமோட்டோ ஸ்விக்கி மாதிரியான ஒரு டெலிவரி பாயாகத்தாங்க இருக்கிறேன், அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள், அல்லது அதை விடவும் எளிய நிலைமையில் ஒரு 1000-500 மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கிறவர்களுக்கு கூட நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கின்றன. பணம் வரும் ஆண்டாக 2025 ஆண்டு இருக்கும். மனம் வரக்கூடிய ஆண்டாக 2025ஆம் ஆண்டாக இருக்கும். குணம் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாக இருக்கும். பெற்றோர்களுக்கு நிம்மதி இருக்கும். குழந்தைகளால் நிம்மதி இருக்கும். எல்லா நிலைமைகள்லையும் நம்முடைய வாழ்க்கை துணை அமைப்புகள் நல்ல விதமாக கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய அமைப்பு. தொழில் செட்டில் ஆகாதவங்க, அதை விட ரொம்ப முக்கியம், வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கிறேன், எத்தனை வருஷத்தில் அந்த கடன் அடையுமோ தெரில, வீட்டு கடனாக இருக்கலாம், வாகன கடனாக இருக்கலாம், 15 வருஷத்துக்கு கடன் போட்டேன், அல்லது தேவையில்லாமல் போய் ஒரு கடனில் போய் மாட்டிக்கிட்டேன், இந்த மாதிரியான அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே கடன்களையும் அடைத்து வட்டி இல்லாத அமைப்புகளில் மாறக்கூடிய அமைப்புகள். ஒரு சொத்தை விற்கிறேன் அல்லது இதை விற்கிறேன் அல்லது திடீர்னு, ஏன்னா மந்திரகாலின்னு ஜீபூம்பா மாதிரி உடனடியாக நம்ம கடன் யாருக்கும் அடைஞ்சிடாது. அல்லது கடன் கொடுத்தவரை டக்குன்னு எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு கடனையே கண்டுக்காமல் விட்டுற மாட்டார். எல்லாம் படிப்படியாகத்தான் நடக்கும் என்பதன் அடிப்படையில் எல்லாமே நிறைவாக படிப்படியாக அமையக்கூடிய அமைப்பு. துளாராசிக்கு சுருக்கமாகவே ராசி பலனை சொல்லிடலாம். எல்லாம் நல்லபடியாக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்றவைகளை தடுப்பார்.
அப்போ கடனை ஒழியக்கூடிய தன்மைகள் 50-60 வயது 40 வயது ஒரு வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களாக இருக்கட்டும், இப்போ இருக்கிற கடன்கள் அத்தனையும் ஒழியக்கூடிய தன்மைகள். சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய கடன்கள் அமையும். கடன் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஒரு நல்ல வளர்ச்சிக்கான கடன்கள் இருக்குதுன்னு வைங்க. ஒரு 10 ரூபா கடன் வாங்குகிறேன், அந்த 10 ரூபா கடனை வச்சு நான் 100 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அது நல்ல கடன். உடனே நம்ம என்ன பண்ணலாம், குறிப்பிட்ட காலத்திற்குள்ளே அந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தொழிலில் நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரியான வளர்ச்சிக்கான கடன்கள் அமையக்கூடிய சூழல்கள் இப்போது உண்டு. எதிர்ப்புகள், எதிரிகள் விலகக்கூடிய அமைப்புகள், வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஒரு கேஸில் மாட்டிக்கிட்டேங்க, ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் மாட்டிக்கிட்டேன், கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், ரெட் கலர் பில்டிங்ஸும் சொல்லப்படக்கூடிய சிகப்பு நிற கட்டிடங்களுக்குள்ளே அலைந்து கொண்டிருக்கிறேன் என்பவர்களுக்கு தானாகவே பழம் நழுவி பாலில் விழுந்தது என்பது போல எல்லாமே தன்னுடைய மடியில் வந்து விழுகிற மாதிரியான வெற்றிகள் குவியக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். இன்னும் ஒரு பாயிண்ட்டு முக்கியமாக சொல்லணுங்க, வியாபார பெருமக்களுக்கு உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள் எல்லாமே இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஒரு கை தட்டுனா ஓசை கிடையாதுங்களே, 2 பேர் சேர்ந்து தட்டினா சவுண்டு நல்லா கேட்கும். 10 பேர் சேர்ந்து தட்டினா வச்சுக்கோங்க, இடி விழுந்த மாதிரி டமால்னு கேட்கும் இல்லையா? இந்த மாதிரி 10 பேர் சேர்ந்து கைதட்டக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு 9 உதவியாளர்கள், வேலைக்காரர்கள் வரக்கூடிய அமைப்புகள். அதன் மூலமாக வேலை, தொழில், வியாபாரம் போன்ற அமைப்புகளை நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள். தொழிலாளர் பெருமக்கள், வேலை வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் துளாராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குங்க. பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக சொல்லணுங்க. பொதுவாகவே ராசி பலனில் பெண்களை நம்ம ஒதுக்கிறோம் அப்படின்றதான் உண்மை. பெண்கள், அதுவும் துளாராசிக்கார சகோதரிகள் 40-50 வயதுகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு 2025ஆம் ஆண்டு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார். தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் நீச்ச செவ்வாயாக இருந்தாலும் கூட ஜூன் மாதம் வரைக்கும் 10ஆம் இடத்தில் நிலை கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்பு சகோதர சகோதரிகளுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குதுங்க. சுருக்கமாக சொல்லிடுறேங்க, 2025ஆம் ஆண்டு மனதிற்கு இனிய வகையில் எல்லாவற்றையும் தரக்கூடிய அமைப்பில் தான் கண்டிப்பாக அத்தனை துலாம் ராசிக்கார ஆண் பெண் இருபாலாருக்கும் அமைந்திருக்கிறது இப்போது 2025. அடுத்தபடியாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி அமைய போகுது சார்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையாக இந்த 2025ஆம் ஆண்டு செயல்படும். வருடத்தின் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்ச நிலைமையில் இருக்கிறார். ராசிநாதன் நீச்ச நிலைமையில் இருந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் சரியாக பிடிபடாது அப்படிங்கிறது தான் உண்மை. பிடிபடாதுன்னா என்ன, அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் நல்லா இருக்காது. அதே நேரத்தில் உங்களுக்கு பாருங்கள், ஒரு பாதுகாப்பாக இரட்டை அமைப்பு தாங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே பாருங்கள், 2 கண் இருக்குது, 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது. எல்லாமே மனிதனுக்கு 2ஆக கொடுத்துருக்கிறார் இல்லையா கடவுள். இந்த அமைப்பில் ராசிநாதன் வலுவாக இல்லைன்னா ராசி வலுவாக இருக்கணும். நல்ல வேலையாக பாருங்கள், ராசிநாதன் ஜூன் மாதம் வரைக்கும் பலவீனமாக இருக்கிறார். அதே நேரத்தில் ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது இது போனால் அது இருக்கிறது என்கின்ற அமைப்பை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கொடுக்கிறது. ஆகவே முதல் 6 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக மனசில் என்னமோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இப்போது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய, அதாவது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் மார்ச் மாதம் அவர் மாறுறது நல்லது தான். ஏன்னா குருவின் வீட்டுக்கு போகிறார். பொதுவாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவர் பிள்ளைகளை பிரிப்பார் அப்படின்னா கூட சுப பிரிவாக பிள்ளைகளை பிரிப்பார். சுப பிரிவுனா என்னங்க, வேலை கிடைக்காத பிள்ளை நம்ம வீட்டிலேருந்து வேலை கிடைச்சி நல்ல இடத்திற்கு, வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களுக்கு, தூர இடங்களுக்கு போகிறது. ஒரு கல்வி படிக்கக்கூடிய, காலேஜ் படிக்கக்கூடிய பையனுக்கு நல்ல காலேஜில் இடம் கிடச்சிருச்சு, அதாவது ஐஐடியில் இடம் கிடச்சிருச்சுன்னு சொன்னால் நம்ம பிள்ளைய மெட்ராஸ்லேயே வச்சுருக்க முடியாது இல்லையா, டெல்லிக்கு தான் அனுப்பி ஆகணும். அந்த மாதிரி பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வி நிறுவனத்தில் நல்ல விதமான அமைப்புகள் கிடச்சி அவனை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறோம். பெண் குழந்தைகளுக்கு நல்ல விதமான ஒரு இடத்துல திருமணம் பண்ணி பார்க்கக்கூடிய அமைப்புகள், இதன் மூலமாக சுப பிரிவாக பிள்ளைகளை விட்டு பிரியக்கூடிய அமைப்புகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியின் விளைவாக வரும். வருஷத்தின முதல் 4-5 மாதம் பார்த்திங்கன்னா குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது சிந்தனை போன்ற அமைப்புகளை தெளிவாக நல்ல விதமாக காட்டக்கூடிய அமைப்பு. அதனால் பெரிய அளவில் நல்ல சிந்தனைகள், நல்ல எண்ணங்கள், நல்ல உயர்வான நம்பிக்கைகள் போன்றவைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இப்போல்லாம் கிடையாதுங்க. உண்மையை சொல்ல போனால் 2012ஆம் ஆண்டிலிருந்து 2019ஆம் ஆண்டு வரைக்கும் 7.5 சனி நடக்கும்போது எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரரும் நல்லா இல்லை. இன்னும் கொஞ்சம் துல்லியமாகவே சொல்கிறேனே, 2015, 16, 17 விருச்சிக ராசிக்காரர்களை புரட்டி போட்ட வருஷங்கள். அந்த மாதிரி வருஷங்கள்லாம் இன்னும் திரும்ப உங்களுக்கு ஒரு 10-15 வருஷங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. ஆக அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள். இதில் ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிக்கணும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புனா என்ன தெரியுங்களா? முயற்சியை நீங்கள் செய்யணும். நீங்கள் முயற்சி எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ
அந்த அளவுக்கு 2025ஆம் வருஷம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். அதுக்காக வந்து எனக்கு நல்லா இருக்குது, குரு ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, அடுத்து அவர் 8க்கு தான் போகிறாரு, அடுத்து சனி 5க்கு போகிறாரு, ஏற்கனவே 5ல் இருக்கிற ராகு 4ல் வராரு, இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இழுத்து போத்திக்கிட்டு போர்வையை போத்து மூடிக்கொண்டு வீட்டுக்குள்ளேயே படுத்து தூங்கி கொண்டிருந்தால் எந்த கிரகமும் வேலை செய்யாது இல்லைங்களா? வேலைகள் செய்யணும்னா நீங்கள் முயற்சி செய்யணும். ஆக முயற்சிகளுக்கு ஏற்ற பலன்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 6 மாதம் பார்த்திங்கன்னா நட்புகள், நண்பர்கள் போன்ற அமைப்புகள், கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஏன்னா 7ஆம் இடத்துலேருந்து குருபகவான் வந்து நட்புகளால் உயர்வுகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கண்டிப்பாக செய்வார். அதாவது நண்பர்கள் மூலமான நல்லவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதிய நண்பர்கள் அமைவாங்க, புதிய அறிமுகங்கள் கிடைக்கும், புதியவர்களுடைய ஒரு வேலை தொழில் அமைப்புள்ள கூட நண்பர்கள் கூட இல்லை, ஒரு தனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே 2025ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் கிடைக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் தடுமாறி தான் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். அதுதான் நான் முயற்சியை பண்ணணும்னு சொல்கிறேன். ராசிநாதன் நீச்சமாக 6 மாத காலத்திற்கு இருப்பது என்பது ஒரு நிலையில் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கு தான் கரெக்டான பலன் தரும். அதுவும் பார்த்திங்கன்னா 100 தடவை முயற்சி பண்ணிங்கன்னா 80 தடவை பலிக்கும், 20 தடவை மிஸ் தான் ஆகும். ஆகவே எல்லா நிலைகள்லையும் கடினமான முயற்சியை பரம்பொருளின் மேலே போட்டுட்டு கடமையை செய்ய பலனை எதிர்பாராதுன்னு கீதையில் பகவான் சொல்கிறார் இல்லையா? அந்த மாதிரி நான் என் கடமையை செய்கிறேன், எனக்கு பலன் கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையோடு செயலாற்றக்கூடிய ஒரு நிலையாகத்தாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து நம்முடைய 2025ஆம் ஆண்டு ஆரம்பிக்குது. சரி, அப்படியே 6 மாதத்திற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ராசிநாதன் நீச்ச நிலைமையிலிருந்து வெளியே வந்துடுறார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல வந்து குரு வந்துடுவார். இந்த 8ஆம் இடத்துல குரு வரும்போது 8-12ஆம் இடங்கள் சுபத்துவம் என்கின்ற ஒரு அமைப்பு, 2ஆம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் வருது. அப்போ இந்த வருடத்தின் பிற்பகுதி ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு பணவரவுகள் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள் நல்லாயிருக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போகிற இடங்களில் போகக்கூடிய ஆசைகள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருடத்தின் பிற்பகுதி நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க, பாஸ்போர்ட்டு விசா போன்றவைகளை விண்ணப்பித்திருப்பவர்கள், விசா வேணும் அப்படின்றதுக்காக நினச்சிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, அதை விட முக்கியமாக ஆஃபீஸில் எல்லாரையும் அனுப்புகிறாங்க, என்ன மட்டும்தான் ஏன் அனுப்ப மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கான ஒரு அனுமதி கிடைக்கக்கூடிய அமைப்பு, வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியவர்கள் நீங்கள் தூர இடங்களுக்கு போவதற்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் போன்றவைகள். இப்போ தானே சொன்னேன் பிள்ளைகளுக்கு சுப பிரிவுகள் வரும் அப்படின்னு சொன்னேன். ஆகவே இந்த அமைப்பு, இந்த சுப பிரிவு என்கின்ற ஒரு அமைப்பு வந்து ஜூன் ஜூலை மாதத்திற்கு பிறகு பின்னால் 6 மாதம் 5 மாத காலத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், இளைஞர்கள் போன்றவர்கள் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு சென்று பிழைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கும். அடிக்கடி பயணம் பண்ண வேண்டியிருக்கும். விருச்சிகராசியில் அது ஒன்று. டிராவல் இருக்கும். இந்த வருஷம் 2025ஆம் வருஷம் ரொம்ப பெரிய டிராவல் அமைப்புகள் இருக்கும். 12ஆம் இடம் சுபத்துவம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய அமைப்பு வந்து அடிக்கடி பயணங்கள் இருக்கும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா காசி, கயா, கங்கா போன்ற அமைப்புகளில் இந்த தீர்த்த யாத்திரை, புனித யாத்திரை, 108 திவ்ய ஸ்தலம், சிவன் கோயிலெல்லாம் வரிசையாக பார்த்துடணும், பெருமாள் கோயிலெல்லாம் வரிசையாக பார்த்துடணும், இந்த ஸ்ரீ பிரம்மேந்திரர் போனோம், மகாஸ்ரீ ரமணர், மகாஸ்ரீ பெரியவர் போன்ற அவர்களுடைய அதிஷ்டானங்கள், ஜீவசமாதிகளை பார்க்கணும். இந்த மாதிரியான எண்ணங்களில் இருக்கக்கூடிய 50-60 வயது தாண்டியவர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள், 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய காரணத்தினால மிக வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பு, புனித ஸ்தலங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாருமே இப்போ விருச்சிகராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே வருது. ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைவாக என்ன அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராதுங்க. முதல்ல 6 மாதம் ஒரு தம் பிடிக்க மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதற்கு பிறகு வரக்கூடிய ஜூன் மாதத்திலிருந்து அப்படியே பிற்பகுதி வரக்கூடிய அந்த 6 மாத காலகட்டங்கள் நல்ல பண நிறைவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகள் வரக்கூடிய நிறைவான வருடமாகவே அமைந்திருக்கிறது 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். விருச்சிக ராசிக்கு வந்து இந்த ஆண்டு எப்படி அமைய போகுது அப்படிங்கறத ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. அடுத்தபடியா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுயா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.